சொன்னபடி உயிர்த்தெழுந்த அதே தேவன் முன்னுரைத்தபடி என்ன செய்வார்? திரும்ப வரப்போகிறார். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு ஆயத்தமாக விரும்புறீங்க? அதை நீங்க விசுவாசிக்கணும். துளி அளவும் சந்தேகப்படக்கூடாது. அது மேல அவிசுவாசமா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம என்னது, இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? கடினப்படுத்தக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா இந்த சீஷர்கள் அந்த உயிர்த்தெழுதலின் மகிமை என்ன செய்யல, நம்பாம போனாங்க. அதனால சந்தேகம் வந்தது, தங்களை ஒழித்து கொண்டார்கள். ஏதோ அவர்கள் மேல தேவன் வைத்த கிருபை அவர்கள் உயிருள்ளவரை தங்களுக்கு என்ன செய்தார்? காமிச்சார். ஆனால் அவருடைய வருகை அப்படிப்பட்டதா இருக்காது. யாரு இதை விசுவாசித்து இருதயத்தை கடினப்படுத்தாம அவர் சொன்னபடியே திரும்ப வருவார். அவர் சொல்லி போயிருக்க, என் மேல என்னவா இருங்க, விசுவாசமா இருங்க, தேவனிடத்தில் என்ன செய்யுங்க, விசுவாசமா இருங்க. நான் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக என்ன பண்ண போறேன்? ஆயத்த பண்ண போறேன். ஆயத்த பண்ண பின்பு நான் என்ன செய்வேன்? நீங்களும் அந்த இடத்துல இருக்கும்படி நான் வந்து உங்களை என்ன செய்வேன்? மீண்டும் என்னோடு கூட என்ன செய்வேன்? நான் அழைத்து கொண்டு என்ன செய்வேன்? போவேன் என்று சொன்னவர் திரும்ப என்ன செய்ய போறாரு? வரப்போகிறார். தம்மோடு என்னை சேர்த்து கொள்ள போகிறார் என்ற காரியத்தை நீங்க சந்தேகப்பட்டு நீங்க நம்பாம போனீங்கன்னா எக்கால சத்தம் உங்களுக்கு கேட்காது. ஏதோ அவர் உயிர்த்தெழுதலை நம்பாமல் போன சீஷர்களுக்கு தங்களை தரிசனமாகி அவருடைய விசுவாசத்தை என்ன செய்தார்? பலப்படுத்தினார். நீங்க தான் இனிமே இதுக்கு சாட்சிகளா இருக்கிற என்று சொல்லி மீண்டும் அவர்களுடைய விசுவாசத்தை என்ன செய்தாரு? பலப்படுத்தினார். ஆனா இந்த சத்தம் மறுபடியும் வந்து சபைக்கு முன்பாக நின்று நான் மீண்டும் வந்துட்டேன்னு என்ன செய்ய மாட்டாரு? காட்சி கொடுக்க போறது இல்லை. அவர் மத்திய ஆகாயத்தில் மேகத்துல தான் இருப்பார். கவனிக்கணும் சபையை, மேகத்தில் இருப்பார், மத்திய ஆகாயத்தில் இருப்பார். எக்கால சத்தம் கேட்கும். யாருக்கு தான் கேட்கும்? இதை விசுவாசித்து துளியளவும் சந்தேகப்படாம நம்மை ஆயத்தப்படுத்தி யாரெல்லாம் ஜீவிக்கிறாங்களோ அவர்களுக்கு கேட்கும். அவர்களை தான் தேவன் வந்து அவரோடு தங்களை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.